வணக்கம் ரவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வாழ்க்கையிலையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் பார்ட் 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 12 பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உள்ள எல்லா தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லா பொண்ணுக்கும் முதல் ஹீரோ தன்னோட அப்பா தான். அப்படிப்பட்ட அந்த இடத்த வேறு யாருமே அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ணிடவே முடியாது. அப்படிப்பட்ட என்னோட அப்பாவுக்கும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா அப்பாக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் தந்தையர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் பார்ட் 11 என்ன லாஸ்ட்டாக பார்த்தோன்னா, எல்லாரும் தன்னோட பாஸ்ட்டை சொல்லிட்டு இருந்ததாக பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஜானோட வெர்ஷனில் அவரோட பழையசை சொல்லிட்டு இருந்தார். ஓகேங்களா, வாங்க அதை கண்டினியூ பண்ணலாமா? அது மாதிரி ஜான் வர்த்தினியை பார்த்ததுலேருந்து அந்த நொடியிலிருந்து அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு, இத்தனை நாள் முகம் தெரியா இருந்த ஒரு அன்புக்கு ஒரு முகம் கொடுத்த, ஒரு உயிர் கொடுத்த மாதிரியே இருந்தது. அப்படி அவங்க அந்த நாட்கள் அங்கே இருந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமா அவள் வாழ்க்கையில் அந்த கடந்த அந்த 10 நாளும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் அவங்க 2 பேரும் சேர்ந்து பழகின எல்லா நாளும் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. ஜான் தனக்குள்ள சொல்லிக்கிறாரு, வர்த்தினி, இந்த உணர்வுக்கு என்ன பெயர்னு தெரியல. என் லைஃப்பில் என்னோட 13 வயசில் 12 வயசு 13 வயசுலேருந்து என் வாழ்க்கையில் நீ இருக்க, இன்ன வரைக்கும் என் கூட தான் இருக்க. அதனால் எனக்கு நான் இத்தனை வருஷத்தில் எனக்கு வேறு எந்த பொண்ணும் எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில் எல்லாமா நீ இருக்க. என் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். இந்த உறவு எவ்வளோ நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரியாது. என் கடைசி வரைக்கும் நீ கூட இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டயலாக்கை சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறாரு வர்த்தினி கிட்ட சொல்கிறதுக்காக. இப்படி தனக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது வர்த்தினி வர்றான். என்ன ஜான், இங்கே எப்படி போகுது உங்களுக்கு? இந்த ஊர் பிடிச்சிருக்கா? இந்த எல்லாமே எப்படி இருக்குது? இங்கே இருக்க இடம் எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட கண்ட்ரிக்கும் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஜான், ஆமாம், இந்த ஊர் பிடிச்சிருக்கு, நீ இருக்க இடம் எல்லாமே அழகாத்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி, பாட்டா இப்பெல்லாம் உனக்கு பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசினேன். இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் ரொம்ப கிராக்கர்ஸ் வெடிக்க ஆரம்பித்தாங்க. என்ன திடீர்னு இந்த சவுண்டு, யார் வெடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சந்துரு தான் நினைக்கிறேன், அந்த சந்துரு தான் அங்கே கிராக்கர்ஸ் பையோடு போனதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு வர்த்தினி வேகமாக கீழே ஓடுனா. இவங்க 2 பேரும் மாடியில் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜானும் பின்னாடி தொடர்ந்து வேகமாக ஓடினார். 2 பேரும் நிற்காம வர்த்து ரொம்ப வேகமாக கீழே ஓடி வெளியில் வந்தான். ஏன்னா கீழே தான் தோட்டத்தில் பூக்கள் பறிச்சிட்டு இருந்தான் ரதிதேவி. ரதிதேவிக்கு சவுண்டுனாவே ஒரு பயம், அவளுக்கு சவுண்டு கேட்டாவே ஒரு பயம். அவங்க அப்பா கார் ஆக்சிடெண்ட்ல ஆன நிகழ்வுகள் எல்லாமே, அந்த சவுண்டு, இது எல்லாமே அவளுக்கு ஒரு பயம். அப்படி இருக்கும்போது இது சந்துரு போய் இங்கே வெடிக்கும்போது எங்கே இவ பயந்து கத்துவான்னு சொல்லிட்டு இவ கீழே இறங்கி ஓடும்போது அந்த சவுண்டை கேட்ட ரதிவர்த்தினி அந்த இடத்துலையும் மயங்கி கீழே விழுந்தா. இதை பார்த்த ரதி தேவி மயங்கி கீழே விழுந்தா. இதை பார்த்த ரதிவர்த்தினி பயங்கரமாக கோபத்துக்குள்ளானா. அவளை தூக்கிக்கிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போனான். அதே நேரம் ஜான் டாக்டர் இல்லையா, என்னன்னு பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு அவரை தூங்க வச்சுட்டு வந்தான். ரதிவர்த்தினி கிட்ட சொன்னான், ஜான், நீ கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சவுண்டில் தான் அவள் பயந்துருக்கா, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், தூங்கி எழுந்திரிச்சாமா சரியாயிடுவா அப்படின்னு. என்ன நடக்க போகுதுங்கிற பயத்தில் சந்துருவும் கல்யாணம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட மொத்த குடும்பமும் அந்த ரூமுக்கு வெளியில் காத்துக்கிட்டு இருந்தது. ரதிதேவி நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தா. ஜானாவை கூட வெளியில் வந்தா. அது வரைக்கும் ரொம்ப பயந்த நிலையில் சந்துருவும் கல்யாணம் இருந்தாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் மொத்த குடும்பமும் அங்கே பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரதிவர்த்தினோட உயிரே ரதி தேவி தான். தான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை தான் உயிரை விட அதிகமாக நினச்சி காப்பாத்துறா. ரதி தேவியை அவ்வளவு பார்த்து என்னதான் வயசுல அவள் சின்னவளாதோ அவளுக்கு அவள் மகமாரி தான் தெரியுதா. இவளுக்கு அவள் அம்மாவாக தான் அவள் உணர்றான். அப்படி இருக்கும்போது கோபம் கொந்தளிக்க அவள் வெளியில் வந்தா. யாரை கேட்டு இங்கே வெடி வெடிச்சிங்க? தீபாவளி கூட இங்கே வெடி வெடிக்கக்கூடாது நான் சொல்லியும் இங்கே வெடி வெடிச்சது யாரு?
அது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சந்துரு மெதுவாக கையை தூக்கினான். அவை கோவத்தில், உனக்கு அறிவு இருக்கா? நீ படித்தவன் தானே, உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இத்தனை வருஷமும் அந்த வீட்டில் இருக்க, வர்ற போகிற, உனக்கு தெரியாது அவளுக்கு பயம் அப்படின்னு? இல்லை, அவள் கீழே இருப்பான்னு நான் பார்க்கல. நீ எப்படி அவள் சவுண்ட் ப்ரூஃப், அது நீ வெடிக்கிறனா சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் கொண்டு போய் அவளை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வெடிக்கணும். நீ இந்த மாதிரி பண்ணுறீ, உனக்கு முட்டாளா நீ? நீ இதை கூட உன்னால் இந்த சின்ன விஷயத்த கூட உன்னால் பண்ண முடியும். நாளைக்கு எப்படி இந்த கம்பெனியவே கட்டி காப்பாற்ற போகிற? உன்னை வச்சு எப்படி அங்கிள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸை ஒப்படைக்க போகிறாரு? உனக்குலாம் மூளைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி கண்ட மினிக்கு வாயில் என்ன வருதுமோ அதோடு நீங்கிறனால தான் உயிரோட திரும்பி போகிறேன். இதுவே வேற யாராச்சும் இருந்தால் நடக்கிறதே வேற அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசும்போது கல்யாணம் குறுக்க வந்தா, தயவு செய்து மன்னிச்சிடு, அவன் தெரியாமல் பண்ணிட்டான். எனக்கு கிராக்கர்ஸ் பிடிக்கும், எனக்கு வெடி பிடிக்குங்கிறதுக்காண்டி அவன் வாங்கிட்டு வந்தான், அவ்வளோதானே தவிர அவன் வேணும்னு பண்ணலை. அவனை தயவு செய்து இந்த இடத்துல மன்னிச்சிடு, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா அவனுக்கு தான் அறிவில்லை, உனக்கு மாட அறிவில்லை. அவளுக்கு பயம்னு தெரியாதா? அவளுக்கு நீங்கள் வெடிக்கணும்னா அவளை கொண்டு போய் அவளோட ரூமில் விட்டுட்டுல நீங்கள் வெடிக்கணும். இல்லை, அவள் உன் கூட இருப்பான்னு தான். இது எல்லாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுனா நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் சேர்த்து 2 திட்டிட்டு, சந்துரு இனிமே இந்த மாதிரி பண்ணுறதானா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, இதுதான் ஒரு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி அவள் கோவமா உள்ளே போயிட்டா. ஜானும் கூட போயிட்டான். அதுக்கு கல்யாணம் பெருமூச்சு விட்டான். அப்பா, ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டோம். அதுக்கு சந்துரு, என்னடா உன் தங்கச்சி இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கத்துறா அப்படின்னு. ஏண்டா, உனக்கு தான் தெரியும்ல அவளோட வீக்னஸ், அவளோட உலகம் எல்லாமே ரதி தேவி தான். அவளை நம்ம டச் பண்ணால் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் உருண்டோடியது. எனக்கும் வர்த்தனிக்கும் உள்ள உறவு ரொம்ப அழகாக இருந்தது. நான் அன்னைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் அவகிட்ட பேச போகலாம். அந்த நேரம் பார்த்து எங்கள் அப்பாவும் ஊர்லேருந்து வந்தார். என்னோட அப்பா, அவளோட அப்பா, சந்திரோட அப்பா 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் அவகிட்ட சொல்கிறதுக்காக சரி என்னோட மொத்த தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு நான் போனேன். அப்போதான் எங்கள் 3 பேரையும் கல்யாணோட சேர்த்து 4 பேரையும் அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அப்போ என்னோட அம்மா, அவளோட அம்மா, சந்துரு அம்மா, மொத்த குடும்பமும் அங்கே ஒன்றா உட்காந்துருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க ஆனால் என்னமோ பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதான் என்னோட வாழ்க்கையோட ஒட்டு மொத்த சந்தோஷமும் பறிபோகமும் தெரியல. பறிபோக போகுதுன்னு எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த 15 நாள் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் எல்லாம் அதுதான் கடைசி சந்தோஷமாக இருக்கும்னு அன்னைக்கு அப்போ தெரியாது எனக்கு. அந்த நேரத்தில் சந்துருவோட அப்பா கேட்டார் வர்த்தினி அப்பா கிட்ட, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இது இன்னும் புதுசாக இருக்குது, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னார். நம்ம 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நம்மளுக்கு அப்புறமும் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு உறவு முறையை ஆக்கிக்க விரும்புகிறேன் அப்படின்னாரு. புரியலையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு என் பையன் சந்துருக்கு, உன்னோட பொண்ணை வர்த்தனியை கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டார். இது என்ன கேள்வி, எனக்கு இதில் சம்மதம் தான், உனக்கு நீ கேட்டு நான் எது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை. அவர் சொன்னார், தான் ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒருத்தர். அந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாரும் அதை கேட்டவுடனே என்னோட சிரிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. என்னோட இதயம் செத்த நேரத்தில் நின்னே போச்சு. ஒரு விதமான ஒரு வலி, மரணம் என்ன ஒரு நொடியில் வந்து தழுவியது போல் தோன்றியது. என்னோட மொத்த சந்தோஷமும் அன்னையோடு முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை வர்த்தினியும் கேட்டா, சந்துருவும் கேட்டு, கல்யாணமும் கேட்டேன். கல்யாணம் சந்துரை பார்த்து, நீ நினச்சதை சாதிச்சிட்டல அப்படின்னு கை கொடுத்தான். எல்லாரும் அந்த மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தது.
அந்த விஷயத்த கேட்டேன். ஆனால் வர்த்தினி முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. அவ ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பார்த்துட்டு அவள் பாட்டை எந்திரிச்சு உள்ளே போயிட்டான். போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னான். இப்போ எனக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது. நான் இன்னும் எவ்வளவோ விஷயத்த படிக்கணும், எவ்வளவோ சாதிக்கணும். அதுக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குது. ஸோ அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இந்த விஷயத்த இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவள் பாட்டு உள்ளே போயிட்டா. அதுக்கு சந்துரோட அப்பா சொன்னான், இல்லைடா தங்கம், நான் ஜஸ்ட் கேட்டு தான் வச்சேன். உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ தான் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. அவள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை ஒரு பார்வை பார்த்தா, சந்துருவையும் ஒரு பார்வை பார்த்தா. சந்துருவை பார்த்த பார்வை அப்படி பயங்கர என்ன சீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சந்துருக்கு தோணுச்சு. ஆனால் உண்மையில் என்ன வர்தினி நினைச்சாலும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அவள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு வெளியில் தெரியவே தெரியாது. அவள் பாட்டு எந்திரிச்சு உள்ளே போயிட்டா அந்த இடத்துல இருக்க முடியாமல். ஆனால் நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். என்னால் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே சிரித்த மாதிரி என்னால் நடிக்க முடியல. நான் வெளியில் இருக்க தோட்டத்துக்கு வெளியில் வந்துட்டேன். என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. கதறி அழுகணும்னு தோணுச்சு. அதனால அங்கே இருக்க நீச்சல் குளத்துல நான் குதிச்சதும் என் மனசை விட்டு வெளியில் கேட்காம வாய் திறந்து கத்துட்டேன். ஆனால் அது யாராலும் கேட்க முடியாது இல்லையா? அவ்வளோ அழுதேன். 25 நிமிஷம் உள்ளேயே இருந்தேன். அவ்வளோ நேரம் என்னால் மூச்சு பிடிக்கிட்டு அந்த நிமிஷம் எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி இருந்தது. என் மொத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போன மாதிரி இருந்தது.